பகுத்தறிவு அரங்கம். சுமார் 60-70 ஆண்டுகளுக்கு முன்பு வரை ஃபாலோ செய்யப்பட்ட தேவதாசி முறைங்கிறது பிற்காலத்தில் தடை செய்யப்பட்டது. அது உங்க எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு நம்ம அதை பத்தி தான் பார்க்க போறோம். முதல்ல தேவதாசி. இதை தேவன் பிளஸ் தாசி என்று பிரித்து பார்த்தால், தேவன் என்றால் இறைவன், தாசி என்றால் அடிமை. தேவனின் அடிமை என்று, இறைவனின் அடிமை என்று இவர்களை குறிப்பிடுவார்கள். இவர்களை எப்படி பார்க்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, தேவர்களோட, அதாவது இறைவனோட மனைவியாகவும் காதலியாகவும் மகள்களாகவும் இவர்கள் பார்க்கப்படுகிறார்கள். இவங்களுக்கு முக்கியமான இன்னொரு பெயர் உண்டு, தேவரடியால். அதாவது தேவனின் அடிமை, அடியார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே பெயர் தான் இன்றைய காலகட்டத்தில் தேவரடியால் என்றால் கொச்சை வார்த்தை. அதாவது நீ தேவரடியால் மகள், தேவரடியால் மகன் அப்படின்னு சொன்னா அது கொச்சை வார்த்தையாகவும் அவமானப்படுத்தப்படும் வார்த்தையாகவும் பார்க்கப்படுகிறது. ஏன்னா அது நீ தவறான முறையில் பிறந்தவள் அப்படின்னு குறிப்பிடுவதற்காக இந்த வார்த்தையை தற்பொழுதைய காலகட்டத்தில் உபயோகிக்கிறார்கள். இதே வார்த்தை தான் ஒரு காலகட்டத்தில் புனிதமான வார்த்தையாக பார்க்கப்பட்டது. இவர்களுக்கு தேவரடியாளுங்கிற பேர் போக நிறைய பேர் இருந்துச்சு. மாதங்கி, மாத்தம்மா, ஜோகினி, பசலி, ருத்ர கன்னிகை, ஆடல் கன்னிகை என்று பல்வேறு பெயர்கள் இவர்களுக்கு உண்டு. இவங்களே பாத்தீங்கன்னா இருவேறு பிரிவினர்கள் இருந்தார். இந்த இருவேறு பிரிவினர்களில் முதல் பிரிவினர் யாருன்னு பாத்தீங்கன்னா நித்திய சுமங்கலிகள், அதாவது பதியிலார் என்று அழைக்கப்பட்டார்கள். இவங்க என்னன்னா டைரக்டா கடவுளுக்கே திருமணம் செய்யப்பட்டு அவர்கள் ஆயுட்காலம் முழுவதும் சுமங்கலிகளாகவே இருப்பனர். இவங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா, அன்றைய காலகட்டத்தில் ஒரு பெண் ஒரு கணவனை திருமணம் செய்து அவள் அந்த கணவனை இழந்து விட்டாள் என்றால் விதவை கோலம் போட வேண்டும் இல்லையா? ஆனா இவங்க அந்த பிரச்சனையை இவங்க ஃபேஸ் பண்ணல. ரெண்டாவது பிரிவினர் யாருன்னு பாத்தீங்கன்னா ருத்ர கன்னிகைகள். இவங்க என்னன்னா, இவங்கெல்லாம் மேரிட் தான், இவங்க கல்யாணம் ஆயிருக்கும். ஆனா கல்யாணம் ஆனாலும் அவங்களுடைய கணவன் விருப்பத்தோடு இவங்க இந்த தேவதாசி முறையை ஃபாலோ பண்ணுவாங்க. முக்கியமா விழா காலங்களில ஆடல் பாடல் நிகழ்ச்சிகளை மட்டும் கலந்து கொள்வதற்காக இவர்கள் போய் இருப்பார்கள். இந்த ரெண்டு பிரிவினர் இருந்திருக்காங்க. இந்த இடத்துல நம்ம முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் தேவரடியால் அப்படிங்கிறது ஒரு கொச்சை வார்த்தையாக பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொன்னேன் இல்லையா? முக்கியமா ஒரு குல பெண்களை மட்டும் இவங்கெல்லாம் தேவரடியால் வம்சத்தை சேர்ந்தவர்கள் என்று இன்னுமே ஒரு சில இடத்துல மென்ஷன் பண்ணுவாங்க. அது ரொம்ப தவறான பார்வை. ஏன்னா ஒரு சில குல பெண்களை தவிர மட்டும் எல்லா குல பெண்களும் இந்த தேவதாசி முறையை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் மட்டும் இதை ஃபாலோ பண்ணல, எல்லா சமுதாயமுமே இந்த தேவதாசி முறையை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. எல்லா குலத்திலும் எல்லா ஜாதினர்லையும் இந்த தேவதாசி முறையை ஃபாலோ பண்ணவங்க இருக்கத்தான் செய்யறாங்க. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, கிபி 6ஆம் நூற்றாண்டுல தான் ராஜராஜ சோழனால் இந்த தேவதாசி முறை ஆரம்பிக்கப்பட்டதாக சில கல்வெட்டுகள் குறிப்பிடுவதாக இந்த வரலாற்று வல்லுநர்கள் சொல்லுவாங்க. அது உண்மை கிடையாது. ஏன்னா ஈவன் சிந்து சமவெளி காலத்தில் இருந்தே, ஈவன் அதுக்கு முன்ன வேத காலங்களில் இருந்தே இந்த முறை ஃபாலோ செய்யப்பட்டிருக்கிறது வேறொரு பெயரால். இவங்க பெண்கள் அன்றைய காலகட்டத்தில் இருந்தே கோவில்களுக்கு நேர்த்தி கடன்களாக கொடுக்கப்பட்டு தான் வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் ராஜராஜன் சோழன் காலத்துல அது தேவதாசி முறைன்னு ஒரு சிஸ்டமாவே ஃபாலோ செய்யப்பட்டிருக்கிறது. நான் சொன்ன மாதிரியே இந்த எல்லா குலத்தினரும் இந்த தேவதாசி முறையை ஃபாலோ பண்ணாங்கன்னு சொன்னாங்க. ஆனா என்ன, அவங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு சம்பிரதாயங்கள் இருந்தது. அதாவது ஒரு குலத்தினர் என்ன பண்ணுவாங்களா, அந்த வீட்டுல இருக்க மூத்த பெண்களை மட்டும் அந்த கோவிலுக்கு அனுப்பி வைப்பாங்க. ஒரு சிலர் அவங்கள, அதாவது ஒரு நேர்த்தி கடன் வேண்டி இருப்பாங்க, அதுக்காக ஒரு பெண்ணை எடுத்து கொடுத்து விடுவார்கள். சில பேர் என்ன பண்ணிருக்காங்க, வறுமையின் காரணமாக அவங்க வீட்டுல இருக்க எல்லா பெண்களையுமே கொடுத்திருக்காங்க. அதாவது நேர்த்தி கடன், என் வீட்டுல பெண் பிறந்தாலே நான் உனக்கு நேர்த்தி கடன் செலுத்திடுறேன்னு சொல்லி வேண்டி இருப்பாங்க. அதனால அந்த வீட்டுல பெண் பிறந்தாலே தூக்கி கொடுத்துருவாங்க. இவங்க ஒரு நல்ல ஒரு வயது முதிர்ந்த பெண்களை தான் நேர்த்தி கடன்களாக கொடுப்பார்கள் என்றால் இல்லை. ஈவன் 6 வயதிலிருந்து 11 வயது உள்ள சிறு குழந்தைகள் கூட கொடுக்கப்பட்டிருக்காங்க. இந்த பொட்டு கட்டுதல் சொல்லி ஒரு சடங்கு ஒன்று நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. இந்த பொட்டு கட்டுதல் சடங்கின் மூலமாக 6 வயது முதல் 11 வயது உள்ள குழந்தைகளை நேர்த்தி கடன்களாக கொடுத்து விடுவார்கள். இந்த மாதிரி நேர்த்தி கடன்களாக கொடுக்கப்பட்ட பெண்களின் வாழ்க்கையும் கடமைகளும் என்னென்னு பாத்தீங்கன்னா, அவங்க எந்த கோவிலுக்கு நேர்த்தி கடன் செலுத்தப்பட்டிருக்கிறார்களோ அந்த கோவில்களை முழுமையாக பராமரிக்க வேண்டும். அதை சுத்தம் செய்யறதும் சரி, உச்சிக்கால
பூஜையும் செய்யலாம். அர்ச்சகராகவும் இவர்கள் வாழ்வார்கள். அதே நேரத்தில் பூ தொடுத்தல், சிறிய சிறிய வேலைகள் என்னென்ன இருக்கோ இது எல்லாமே பார்த்து அந்த மொத்தமாக அந்த கோவில்களை இவர்கள் பராமரிக்க வேண்டும். மேலும் ஆடல் பாடல் கலைகளை ஏதாவது ஒண்ணு கண்டிப்பாக கற்றுக்கொள்ள வேண்டும். முக்கியமா என்னன்னா அந்த கோவிலுக்கு வருமானமாக இவர்கள் பார்க்கப்பட்டார்கள். மெயினா இந்த திருவிழா காலங்களில் ஏதாவது ஒரு முக்கியமான சடங்குகளின் நேரத்தில் இவர்களை ஆடலுக்கும் பாடலுக்கும் உள்ளாக்குவார்கள். ஸோ இதை வந்து பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து இதை பார்க்க திரண்டு வருவாங்க இல்லையா? ஸோ அதன் மூலமாக அந்த கோவில்களின் நிதி வருமானம் வந்து கூடுகிறது. ஸோ இதுக்கப்புறம் இன்னொன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஆசையை வந்து இவங்க என்ன மாதிரி வேணாலும் செஞ்சுக்கலாம். அதாவது இவங்களுக்குன்னு ஒரு சில கட்டமைப்பு இருந்துச்சு. அதாவது பொது தொண்டு செய்யலாம், சமுதாய தொண்டு செய்யலாம். இந்த மாதிரி காலகட்டத்தில் இந்த கோவில்கள் இருந்து இவங்க வெளியே போய்க்கலாம். அதாவது நான் சொல்றதெல்லாம் வந்துட்டு இந்த தேவதாசி முறைன்னு ஆரம்பிக்கப்பட்ட காலத்தில் அந்த டயத்தெல்லாம் வந்துட்டு நிறைய கட்டுப்பாடுகள் கிடையாது. இவங்க வெளியே போனோம்னா எப்போ வேணாலும் வெளியே போகலாம், எப்போ வேணாலும் உள்ள வரலாம். இந்த மாதிரி சூழ்நிலைகள் அவர்களுக்கு இருந்தது. இவங்க வந்து எப்படி வந்து இவங்களை வந்து ட்ரீட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இவர்கள் கடவுள்களின் மனைவியாக பார்க்கப்படுவதால் கடவுளுக்கு நிகராகவே இவர்கள் பார்க்கப்பட்டார்கள். ஈவன் இவங்க இறந்து போயிட்டாங்கன்னா கடவுள்களோட புனித ஆடைகள்னு சொல்லுவாங்களா, அதை இவர் போர்த்தி தான் ஊர்வலமாக ஒரு கடவுளை எப்படி ஒரு தேர் ஊர்வலம் கூட்டு போவாங்களோ அதே மாதிரிதான் இவர்களையும் அழைத்து சென்றிருக்கிறார்கள். இவங்க வயசானா கூட அவங்களுக்கு வந்து வயசாயிருச்சுன்னா அவங்கள வந்து கடவுள்களாகவே அந்த கோவில்கள்ல வந்து இவங்கள பார்ப்பாங்க. இவங்களுக்கு முக்கியமா ஒரு விஷயம் சொல்லணும்னா, இவர்களின் வாழ்க்கையை வாழ்வதற்கு இவங்களுக்கு எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாம அவங்க இஷ்டப்படி வாழலான்னு முதல் காலகட்டத்துல இருந்துச்சு. அடுத்து வர காலகட்டத்துல என்ன ஆயிடுச்சுன்னா, இவங்க கோவில்கள்ல இருந்து வெளியே போக கூடாது. பொது தொண்டு செய்யறதும் சமுதாய தொண்டு இவங்களுக்கு கிடையாது. இவங்க இந்த கோவில்களுக்குள்ளேயே அடைந்து கிடந்து அவங்க ஆயுள் காலம் முழுவதும் அங்கேயே செலவிட வேண்டும். ஸோ இப்படியாக முதல் அடிமைத்தனம் ஆரம்பிக்கப்பட்டு பிற்காலத்தில் இறைவனின் மனைவியாக பார்க்கப்பட்டவர்கள் அர்ச்சகர்களின் அடிமைகளாகவும் பார்க்கப்பட்டார்கள், அரசர்களின் அடிமைகளாகவும் பார்க்கப்பட்டார்கள். இது என்ன ஆகுது, இதோடைய உச்சக்கட்டம் என்னன்னா, அரசர்கள்லாம் வந்துட்டு இந்த பெண்களை, அதாவது இந்த தேவதாசி முறையை ஃபாலோ பண்ற பெண்டிர்களை அவருடைய அரசவைக்கு அழைத்து சென்று அங்க வந்து நடனமாட செய்யறாங்க. சோ இதுக்கு அடுத்த சூழ்நிலை என்ன ஆகுது, இங்கிருந்து இவர்களை அவங்களோட அந்த புறத்திற்கு எடுத்து செல்லப்படுகிறார்கள். இங்க இருந்துதான் பிரச்சனை ஆரம்பிக்குது. இவங்க வந்து விலை மாதுகளாக ட்ரீட் செய்யப்படுகிறார்கள். இங்க இருந்துதான் இந்த பெண்ணை வந்துட்டு இறைவனின் மனைவியாக பார்க்காமல் இறைவனுக்கு நிகராக இருந்த அரசனின் மனைவியாகவும் இவர்கள் பார்க்கிறார்கள். சோ இது காலப்போக்கில் என்ன ஆகுது, இப்படியே போயிட்டு இருக்கு. காலப்போக்கில் என்ன ஆகுது, அதுக்கு அடுத்த காலகட்டத்துல வர ஜமீன்தார்களும் சரி, அந்த சமுதாயத்தின் மேல்தட்டு வாரிய மக்களும் சரி, இவர்களை விலைக்கு வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு காலகட்டம் போக போக இப்படிதான் ஆகுது. அதாவது அவங்களை வந்து ஒரு விலை மாதுகளாவே யூஸ் பண்ண ஆரம்பிச்சு அவங்களை பாலியல் தொழிலில் தள்ளப்படுகிறார்கள். இதுதான் வந்துட்டு இங்க இருந்துதான் இந்த தேவதாசி சிஸ்டம் வந்து ரொம்ப ஒரு மோசமான நிலையை கடந்தது. இந்த அரசர் காலத்துல இருந்து அவங்க எப்ப வந்து அந்த புறத்துக்கு எடுத்துட்டு போனாங்களோ அன்னைக்குல இருந்து இந்த பிரச்சனை ஆரம்பிக்குது. இப்படியாக அர்ச்சகர்களும் அரசர்களும் ஜமீன்தார்களும் இந்த பொதுமக்களும் இவங்களை வந்து தவறா யூஸ் பண்ணதோட பிரதிபலன் தான் இவங்க வந்து அவமான சின்னமாகவே பார்க்கப்பட்டார்கள். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், தேவரடியாள்ங்கிறது ஒரு புனிதமான பெயர்னு. அதே பெயர் தான் பிற்காலத்தில் கொச்சை பெயராக மாற்றப்பட்டது. இவங்களுடைய உச்சக்கட்ட மோசமான நிலை என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் முதல்ல சொல்லியிருந்தேன், வயசாயிட்டா அவங்க வந்து கடவுள்களாகவே பார்க்கப்பட்டார்கள். அதே சூழ்நிலை அப்படி மாறுபட்டு இந்த இடத்துல நடக்குது. ஒரு வயசாயிடுச்சுன்னா அவங்க கோவில்ல இருந்து விரட்டி அடிக்கப்படுவார்கள். சோ விரட்டி அடிக்கப்பட்ட இவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கோயிலை சுத்தி இருக்க பகுதியிலும் கோவில் முன்னாடியும் பிச்சை எடுத்து இவர்கள் வாழ்க்கையை முடித்துக் கொள்வார்கள். இதன் காரணமாகத்தான் பின்னாளில் மூவலூர் ராமாமிர்த அம்மையாரும் அன்றைய நீதி கட்சியின் உறுப்பினராக இருந்த டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டியும் போராட்டத்துல ஈடுபட்டாங்க. ஆனா அப்ப சட்டமன்ற உறுப்பினராக இருந்த சத்தியமூர்த்தி அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி நீங்க தேவதாசி முறையை தடுப்பது என்பது கடவுளை கொச்சைப்படுத்துவதாக உள்ளது, மேலும் தெய்வ குத்தமாகவும் பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேலும் இவர்கள் சொர்க்க வாசலை அடையும் பாக்கியத்தை இழக்கிறார்களே அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருந்தார். சோ இதுக்கு சாட்டை அடி கொடுக்கும் பதிலாக நம்ம முத்துலட்சுமி ரெட்டி என்ன சொன்னாங்கன்னா, இந்த தொழிலை இதுவரைக்கும் எங்கள் குல பெண்கள் பார்த்தது போதும், இந்த பாக்கியத்தை இனிமே நாங்க அடையணும் நாங்க விருப்பப்படல, இனிமே அந்த தொழிலை உங்கள் குல பெண்கள் பார்த்து உங்கள் குல பெண்கள் அந்த பாக்கியத்தை அடையட்டுமே அப்படின்னு சொல்லி சாட்டை அடி அடிக்கிற மாதிரி நேரடியாக பதில் சொன்னாரு. இது என்ன முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயம்னா, அந்த சத்தியமூர்த்தி என்பவர், நான் சொன்னேன் இல்லையா, இந்த ஒரு சில குல பெண்கள் மட்டும் இந்த தொழிலில் ஈடுபடாமல் இருந்தாலும் அந்த குலத்தை சேர்ந்தவர். அதனாலதான் வந்துட்டு முத்துலட்சுமி ரெட்டி டைரக்டா இந்த மாதிரி. இதுக்கு அப்புறம் தான் 1947 தேவதாசி ஒழிப்பு சட்டம் அமலுக்கு வந்து நிறைவேற்றப்பட்டது. Thank you for watching.